இந்த டைரக்டர் தரணியும் தமனும் திடீர்னு ஒரு நாள் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தான். அவன் வந்தவன் என்ன பண்ணான், இது மல்லிகா ஷெராவத் டான்ஸுன்னு அவள் கால் ஷீட் முன்னாடி கொடுத்துட்டா, இந்த பாட்டு உங்களால் தான் எழுத முடியும், ஏன்னா நாளைக்கே ரெக்கார்டிங், முதல் நாள் சாயந்தரம் வராங்க. அந்த பாட்டு வசதியில் நான் எழுதரிச்ச அப்போ அவன் ஒரு வார்த்தை சொன்னான், அண்ணா இது எல்லாரீஸ்வரியை பாட வைக்கலாமான்னா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி எல்லாரீஸ்வரி ஞாபகம் உனக்கு வந்ததுன்னு. அவங்க வாய்ஸ் ஒன்றும் அப்படியே இருக்குது, இப்போ பெக்குலியராக இருக்கும்னா. தரணியும் சொன்னான், இன்னைக்கு 7 மணிக்கு ரெக்கார்டிங்னா. அந்த பாட்டு வந்தா செமஹிட். அது வடக்கே கேட்டு பாரு எம்பேரை தான் சொல்லும், ஜெருதா பீடா போல எம்பேரை தான் மெல்லும்னு. அது போல அது அவ்வளோ பாப்புலர். நான் மாறிட்டேன், அதான் அப்டேட்டா இருக்கு. பசங்களெல்லாம் மாடர்ன் டே சாங்ஸ் விரும்புறான். கண்டிப்பா நம்ம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எழுதணும், மாத்திக்கணும். கண்டிப்பா இப்ப நம்ம வேலை வந்து நமக்கு பணம் கொடுக்குற ப்ரொடியூசர் டைரக்டர் என்ன விரும்புறாங்களோ அதை நம்ம செய்வோம். இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர்கிட்ட பிளான் கொடுக்குறோம், அவன் வேற யோஜனை சொன்னான்னா அவனுக்கு கோபம் வரும். நான் எனக்கு சொல்றபடி கட்டுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேன். கண்டிப்பா அது மாதிரி நான் அவங்க விரும்புறதை செய்யத்தான் நம்ம வரோம், நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்?